போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரின் வேலை நிறுத்தம் எதிரொலியாக கடலூர் அரசு பேருந்து பணிமனைக்கு தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், தற்போது போலீசார் யாரேனும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா? என தீயணைப்பு வாகனம் கூட வரவழைக்கப்பட்டிருக்கில்லையா? பொதுமக்கள் மற்றும் பயணிகள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? முழு விவரங்கள் என்ன தேவநாதன்? நள்ளிரவு முதல் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில கடலூர் மாவட்டத்துல தற்போது காலை 8 மணி நிலவரப்படி பார்த்தோம்னா 80% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதுல பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான அதாவது வெளியூர் செல்லும் பேருந்துகள் முழு அளவில் இயக்கப்படும் நிலையில நகர பேருந்துகள் பார்த்தோம் அப்படின்னா 60% தான் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மேலும் இந்த நகர பேருந்துகளையும் முழு வீச்சில் இயக்க வேண்டும் என்ற நோக்கில் தற்பொழுது தனியார் பேருந்து ஓட்டுநர்களும் அதில் பயன்படுத்தப்பட இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று காலை கடலூர் அரசு போக்குவரத்து பணிமனையில பார்த்தோம்னா தொழிலாளர்களுக்கிடையே ஒரு வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிக அளவிலான போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதனை உடனடியாக தடுக்கும் விதமாக தீயணைப்பு வாகனம் தற்போது கடலூர் அரசு போக்குவரத்து பணிமனைக்கு கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வெளியூர் செல்லாத பேருந்துகள் அனைத்தும் வரிசையாக உள்ளே அந்த பணிமனையில் நிற்கும் காட்சிகளையும் காண முடிகிறது. அதே போல பேருந்து நிலையத்திலும் குறைந்த அளவிலான அரசு பேருந்துகளே காண முடிகிறது. அதாவது இங்கு பேருந்து நிலையத்திற்கு கொண்டு வரும் பேருந்துகள் நிறுத்தப்படாமல் அதற்கென்று நேரம் எதுவும் ஒதுக்கப்படாமல் உடனடியாக அந்த பேருந்துகள் அந்தந்த ஊர்களுக்கு செல்லும் வகையாக தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பேருந்து நிலையத்தில் நிற்கும் போது அங்கு தொழிலாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம் என்பதால் பேருந்து நிலையத்தில் பேருந்து நிறுத்தப்படாமல் உடனடியாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்லும் விதமாக தற்போது நேரம் எதுவும் அவங்களுக்காக ஒதுக்கப்படல. உடனடியாக அதாவது அந்த பேருந்துல பயணிகள் ஏறிவிட்டால் உடனடியாக அந்த பேருந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பேருந்து நிலையத்திலும் அதிக அளவில் பேருந்துகள் இல்லை. பொதுமக்களும் இந்த ஏற்கனவே வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சதால அதிக அளவிலான பொதுமக்களும் இங்க நம்ம பார்க்க முடியல. பள்ளி மாணவ மாணவிகள் தற்போது வர துவங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் நகரை பொறுத்த வரைக்கும் இந்த 80% பேருந்துகள் இயங்குவதால பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.